வீட்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லங்க. சரி வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி அதெல்லாமே எடுத்து கையோட ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்ஸ் எடுத்து அதில கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு, அதில வந்து நல்லா வாழைப்பழத்த எல்லாம் எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணி மூடி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். வெயில் ஜாஸ்தியா இருக்கு. பாப்பாக்கு கிரேப்ஸ்லாம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா கிரீன் கிரேப்ஸும், பிளாக் கிரேப்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். 2யும் மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து இப்ப கொஞ்சமா பாப்பா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு, கொஞ்சமா கட் பண்ணி போட்டு நல்லா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி பாப்பாவுக்கு குடுத்தேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஆசையா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஒரு 2 கிரேப்ஸ் சாப்பிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வீட்ல இருக்க நம்ம தாங்க சாப்பிடணும். எல்லா குட்டீஸும் இப்படிதான் பண்றாங்க. அவங்கள எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னே ஒண்ணும் புரியலங்க. ஏதாவது கார்ட்டூனு இந்த மாரிலாம் ஏதாவது காமிச்சு தான் சாப்பிட வைக்கிறோம். நீங்கலாம் எப்படி சாப்பிட வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது டிப்ஸ் இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக போண்டா பஜ்ஜியுமே இங்க வித்துட்டு இருந்தாங்க. சரி அதுவுமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவுமே எடுத்து எல்லா பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு, அத்தை, மாமா, ஹஸ்பண்டுக்குமே எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நானுமே வந்து டீ போட்டு, நாங்க சூப்பரா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சுங்க. இன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.